Hello guys, welcome to Million Tech. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போனா Samsung Galaxy ஓட S23 series February 7th அன்னைக்கு லான்ச் பண்ண போறான்னு official announce பண்ணிருக்காங்க. அது மொத்தம் 3 வேரியன்ட்ல லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க. Samsung Galaxy S23 Ultra, அப்புறம் 23 Plus, அப்புறம் S23 மாதிரி லான்ச் பண்ண போறாங்க. இந்த மூணுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிசைன் வைஸா பாத்தீங்கன்னா சாம்சங் ஓட S22 ஓட S23 கம்பேர் பண்ணது ஒரு சேஞ்சஸும் பண்ணல. கேமரா மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வேற எந்த சேஞ்சும் இல்ல. எதுவெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் S23 அல்ட்ராக்கும் 22 அல்ட்ராக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சும் இல்ல. சேம் கேமரா மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா சாம்சங் ஓட S23 6.1 இன்ச் டைனமிக் ஆல்மண்ட் டிஸ்ப்ளே 2x டிஸ்ப்ளேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத 1750 இட்ஸ் ஹையஸ்ட் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம கிளியர் சன்லைட்ல கூட உங்களுக்கு கிளியராவே விசிபிள் ஆகும். அது மட்டும் இல்லாத இது ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கனால கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். சாம்சங் ஓட S23 கம்பேர் பண்ண சொல்ல S23 Plus பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த சேஞ்சஸும் பண்ணல. சிம்பிளா ஒரு டிஸ்ப்ளே சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 0.5 இன்ச் மட்டும். அது மட்டும் பாத்தீங்கன்னா 6.6 inch dynamic almond display, same 120 Hz refresh கொடுத்திருக்காங்க. சேம் 1750 hz வரைக்கும் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி அல்ட்ரா பாத்தீங்கன்னா 23 அல்ட்ரால சேம் அதே மாதிரி தான் ஒரு 0.2 இன்ச் டிஸ்ப்ளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே ஒரு ரெஃப்ரெஷிங் ரேட் தான், அதே இட்ஸ் பிரைட்னஸ் தான் கொடுத்திருக்காங்க. இது மூணுத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல நீங்களே பாருங்க என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. அதே சேம் ரெஃப்ரெஷிங் ரேட் தான், சேம் 1750 இட்ஸ் வரைக்கும் தான் இந்த பிரைட்னஸ் இந்த மூணு ஃபோன்லயும் கொடுத்திருக்காங்க. மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. சைஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாமே ஒரே குவாலிட்டி டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க மூணுத்துக்கும். அது மாதிரி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ நம்ம போற வீடியோ ரெகுலரா சரி. இந்த 22 சீரிஸோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா மூணு போன்லயும் பாத்தீங்கன்னா Snapdragon 8 Generation 2 கொடுத்திருக்காங்க. இப்போ வர எல்லா ஃபிளாக்ஷிப் போன்லயும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இது லேட்டஸ்ட் வெர்ஷன் அனுப்புறோம். அது மட்டும் இல்லாம ஜிபியூ பாத்தீங்கன்னா Adrenoவோட 740 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத இது Android 13 வெர்ஷன்ல லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாத OS பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனான One UI 5.1 வெர்ஷன்ல லான்ச் பண்ண போறாங்க. இந்த நாலு இந்த சீரிஸ்ல இருக்கிறதுனால ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல எதிர்பார்க்கலாம். ஒரு பவர்ஃபுல் கேமிங் போல இது மோஸ்ட்லி சாம்சங்கோட எஸ் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமராக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக ப்ராசஸருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா சாம்சங் S23யும் S23 Plus பார்த்தீங்கன்னா ஒரே சேம் கேமரா தான். 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும், அது மட்டும் இல்லாமல் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும், 10 மெகா பிக்சல் டெலிபோர்ட் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா 8K ரெக்கார்டிங், அப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் ஒரே கேமரா லென்ஸ் கொடுத்துருக்காங்க யாருக்குமே புரியல. ஏன்னா இதில் ஹைட்டு மட்டும் தான் டிஃபரன்ஸ் பண்ணிக்கிறத தவிர மிச்சம் எந்த டிஃபரன்ஸும் பண்ணல. S23 அல்ட்ரா கேமரா பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க 200 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா. அதில் மொத்தம் 4 கேமரா இருக்கு. 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க 10 மெகா பிக்சல்ல. அது மட்டும் இல்லாமல் 100x ஜூமிங் வரைக்கும் இருக்கு. லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் கூட இந்த போன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாத இதுல குவாலிட்டி வைஸா பாத்தீங்கன்னா பிக்சர் அட்டகாசமான எஃபெக்ட்ல கொடுக்கும். அது மட்டும் இல்லாம 8K ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா பார்த்திருக்கோம். இந்த மூணு போன்லயும் பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங் கூட இருக்கு. நீங்க கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தா கம்பல்சரி இந்த கேமரா உங்களுக்கு யூஸ் ஆகும். பேட்டரியை பார்த்தீங்கன்னா சாம்சங் S23ல நம்ம பார்க்க போகிறோம். S23ல பார்த்தீங்கன்னா 3000 mAh கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கேமிங் யூஸருக்கு இந்த ஃபோன் செட்டே ஆகாது. ஏன்னா பேட்டரி பவர் ரொம்ப கம்மி. அப்புறம் S23 Plusல பார்த்தீங்கன்னா 4700 mAh கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஓகே தான். நெக்ஸ்ட் S23 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் 25 வாட் சார்ஜர் கொடுத்துருப்பேன். இது கூட இந்த ஃபோனு கூட சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க, நீ தனியாக தான் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் தண்ணியில் கூட இதை முக்கி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா சாம்சங் S23 பார்த்தீங்கன்னா 8GB ரேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரோம் பார்த்தீங்கன்னா 128ம் 256 கொடுத்துருக்காங்க. 23 Plusல பார்த்தீங்கன்னா 8GB ரேம் தான். அதே சேம் 128ம் 256GB. அதான் அல்ட்ரா பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்ல ரேம் அவைலபிள் இருக்குது. 8GB ரேம் 12GB ரோமில், அதுக்கப்புறம் 256GBயும் அப்புறம் 512GBயும் 1TB வரைக்கும் ரோம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரிலாக்ஸ் சேரும். எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுதான் உங்களோட மில்லியன் டெக் தமிழ் டெக் சேனல்.